திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருமந்திர ஞான வேள்வியில் நாம் 9ஆம் தந்திரத்தில் தோத்திரம் என்கின்ற பகுதியினுடைய நிறைவு பகுதியை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நிறைவாக தோத்திரத்தினுடைய நிறைவாக சமயத்தை எடுத்துக்கொள்கிறார். பல்வேறு சமயங்கள் இந்த நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கின்றன. பல்வேறு சமயத்தவரும் பல்வேறு கொள்கைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கொள்கைகளை கூறிக்கொண்டிருக்கிறவர்கள் தாங்கள் பற்றி இருக்க கடவுளை பற்றிய கொள்கைகளையும் பல்வேறு விதமாக கூறுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் பல்வேறு விதமாக தங்களுடைய கொள்கைகளிலே முரண்பட்டு விளங்குவதை அவர்கள் உணராமல் ஒருவருக்கொருவர் இந்த சமய சண்டை நிகழ்ந்து வருகிறது. இந்த சமய சண்டையை திருமூலர் அவர் காலத்திலேயே அதனை குறிப்பிடுகின்றார். மணிவாசகரும் குறிப்பிடுகின்றார். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் என்று மணிவாசகரும் கூறுகிறார். சமயப்பிணக்கு என்று சொல்லக்கூடியது இருந்திருக்கிறது. அதை பற்றி பேசுகிறார். திருமூலருடைய கருத்து என்ன என்பதை தோத்திர பகுதியிலே நிறைவாக சொல்ல வேண்டும் என்று ஒரு 3 மந்திரங்களிலே இந்த சமயம் பற்றி பேசுகிறார். அதில் ஒரு கருத்து இந்த முழுமுதற் பொருளை பற்றி, கடவுளை பற்றி அந்தந்த மதத்தவர், கடவுளை ஒப்புக்கொள்ளுகிறவர் கூறுகிற செய்திகள் ஏன் முரண்பட வேண்டும் என்று கேள்வி எழும். கடவுளினுடைய அந்த ஒரு தன்மையோ அல்லது அவருடைய குணங்களோ அல்லது அவருடைய செயல்பாடோ அல்லது அவருடைய நிலைப்பாடோ இதெல்லாம் பற்றி சொல்லுகிற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அந்த கடவுளை பற்றி சொல்லுவது ஏன் என்று கடவுளை நம்பாதவர்கள் அதனை கூறுகிறார்கள். கடவுளை நம்பாத சமயமும் இருக்கிறது. உலகாயுதம், சௌராந்திகம், பிறகு சமணம், பௌத்தம், சாங்கியர் போன்றவர்களெல்லாம் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள். இவர்களுக்கு கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் இவர்கள் கடவுளை பற்றி அவர்கள் மறுப்பு சொல்லுவதற்கு அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்வது இவர்கள் சமயத்திலே கடவுளை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் சொல்லுகிற கொள்கை முரண்பாட்டை அடிப்படையிலே தான். ஒருவர் சொல்லுவதை மற்றொருவர் மறுத்து சொல்வது. உண்மையிலேயே
திருமூலர் ஒரு ஓமை சொல்லுகிறார். உண்மையிலேயே இந்த ஓமைக்கு உரியவர் திருமூலர் தான். ஆனால் நாளடைவில் இந்த ஓமையை பலரும் கையாண்டு, பல சமயத்தவரும் இதனை கையாண்டு அது அவரவருக்கு உரியது போல கூறிக்கொள்கின்றார்கள். ஆனால் முதலாக திருமூலர் தான் இந்த உதாரணத்தை, ஓமையை எடுத்து காட்டி சமயங்கள் கடவுளை பற்றி சொல்லுகிறது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், குருடர்கள் ஒரு யானையை போய் பார்த்து அந்த யானையினுடைய தன்மையை எடுத்து சொல்வது போல என்று குறிப்பிடுகின்றார். இது இவர் தான் முதல்ல சொல்லியிருக்கார், திருமூலர் தான் சொல்லியிருக்கார். அதை சொல்லுகிறவர் அந்த யானையை தடவி பார்த்து தான் சொல்ல வேண்டி இருக்கிறது, பார்த்து சொல்ல முடியவில்லை. குருடர்கள், எல்லாரும் குருடர்கள், தடவி பார்த்து தான் அவர்களால் சொல்ல முடிகிறது. அதனால் கால்களை தடவுகின்றவர் யானை என்பது தூண் போன்று இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். துதிக்கையை பற்றியவரோ அது குழாய் போல இருக்கும் என்று சொல்லுகிறார். முரம் போன்ற காதுகளை பற்றி கொண்டு அது முரமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னதெல்லாம் பொய் என்பது அல்ல, அவர்கள் முழுமையாக சொல்லவில்லை என்றுதான் அதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே கடவுளை ஒரு புடையாக ஒவ்வொருவருக்கும் எவ்வாறு தெரிகிறதோ அவ்வாறே அந்த கடவுளை பற்றிய செய்தியை சொல்லி அதுவே கடவுள் என்று அவர்கள் நிறுவுவதற்கு முற்படுவதனாலே இந்த முரண்பாடு வருகிறது என்பதை பாடல் 44 சொல்லுகிறார். முதல் ஒன்றாம் ஆணை முதுகுடன் வாலும் திதமுறு கொம்பு செவி துதிக்கை கால் மதியுடன் அந்தகர் வகை வகை பார்த்தே அது கூறல் ஒக்கும் அவ்வாறு சமயமே. சமயம்ங்கிறது அந்த அந்த சமயத்திலே கடவுளை பற்றி சொல்லி இருப்பது பொய்யா என்று கேட்டால் பொய் அல்ல. இன்னொரு சமயத்திலே கடவுளை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறதே அது பொய்யா என்றால் அது பொய் அல்ல. பின்ன இவர் சொல்லுவதும் அவர் சொல்லுவதும் மாறி இருக்கிறதே என்று கேட்கிற பொழுது இவர் பார்த்த பார்வையும் அவர் பார்த்த பார்வையும் ஒரு புடை பார்வை. ஆகையினாலே ஒன்றை பார்த்து சொல்லுகிற பொழுது முழுமையாக பார்த்து சொல்ல வேண்டும் என்கிற அந்த உண்மையை உணராது ஓரளவிலே மட்டுமே பார்த்து அதனை முழுமை என்று சொல்லுவது தவறு. கடவுளை அந்த மாதிரி முழுமையாக பார்த்து சொல்லுகின்ற தன்மையிலே விளங்காத சமயங்கள் தத்துவமோடு முரணி யானையை குருடர்கள் பார்த்து தடவி பார்த்து சொன்னது போல இவர்களும் அவரவர் அனுபவத்திலே விளைந்ததை அவரவர்களுக்கு உற்றவாறு அதனை சொன்னதினாலே தான் இந்த சமயங்கள், பற்பல சமயங்கள் கடவுளை பற்றி பற்பலவாக கூற வேண்டிய அந்த சூழ்நிலை வந்தது. நம்முடைய அந்த காலத்தில் இருந்தே சமயங்கள் பகுக்கப்பட்டன. 6 சமயங்களாக பகுக்கப்பட்டன. அந்த 6 சமயங்களாக பகுக்கப்பட்ட அவற்றிலே புறச்சமயங்கள், புறப்புற சமயங்கள், அகப்புற சமயங்கள், அகச்சமயங்கள் என்றெல்லாம் சமயங்களானவை அப்படி பகுக்கப்பெற்று இருந்தன. இவ்வாறு அந்த சமயங்கள் பகுக்கப்பெற்று விளங்குகிற அந்த தன்மையிலே அவரவருக்கு உரிய கொள்கைகளை அவரவர்கள் தம்முடைய சமய கொள்கைகளாக அவர்கள் விதித்தார்கள். ஆனாலும் ஒன்றை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். என்ன என்று கேட்கிற பொழுது இந்த சமயங்கள் பற்றிய சித்தாந்த சைவருடைய கொள்கை எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு சித்தாந்த சைவனுக்கு சிவமே முழுமுதற் பொருள் என்று கொண்டிருக்கக்கூடியவனும் தன்னை சித்தாந்த சைவன் என்று அழைத்து கொள்கிறவனுமாக இருக்கக்கூடிய ஒரு நெறியாளனுக்கு அவர் எப்படி இந்த சமய பேதங்களை அணுக வேண்டும், சமயங்களை எவ்வாறு அவர் குறித்து உணர வேண்டும் என்கிற இந்த செய்தியை 2 திருமந்திரங்களிலே குறிப்பிடுகின்றார். அந்த 2 திருமந்திரங்களுமே மிகவும் முக்கியமானவை. அதை பற்றித்தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த 2 திருமந்திரங்களிலே முதல் திருமந்திரம் அகச்சமயங்கள் தவிர மீதி 3மாக இருக்கக்கூடிய அகப்புற சமயம்,
புறச்சமயம், புறப்புற சமயம் என்று சொல்லக்கூடிய அந்த 18 சமயங்களை பற்றித்தான் சொல்லுகிறார். சரி, இவர் சொல்லுகிற பொழுது குறிப்பிடுகிறது என்ன என்று கேட்கிற பொழுது, சமயங்கள் என்று சொல்லுகிறது தங்களுக்கு என்ற கொள்கைகளை உடையவர்களாக விளங்குகின்றார்கள். தங்களுக்கு என்று கொள்கைகளை உடையவர்களாக அவர்கள் விளங்குகின்றார்கள். எனவே தங்கள் கொள்கையை வலியுறுத்துவதற்காக தாங்கள் அந்த சமயத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அடிப்படையாக பார்த்தால் அந்த கொள்கை சிறந்த கொள்கையாகத்தான் இருக்கும். ஒரு சிறந்த கொள்கையினுடைய அடிப்படையில் ஒரு சமயம் தோன்றி இருக்கும். அந்த கொள்கையின் அடிப்படையிலே பார்த்தால் அந்த கொள்கை உயர்ந்த கொள்கை, அது மிக முக்கியமான கொள்கை என்று கருதி அந்த கொள்கைக்காகவே ஒரு சமயமானது தோற்றுவிக்கப்பட்டுவிடும். அப்படி அந்த சமயம் அந்த கொள்கைக்காகவே தோற்றுவிக்க பெறுகிற பொழுது அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மை கொள்கை எவரவருக்கு ஒத்து போகிறதோ, எவரவருக்கு ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதோ அவரெல்லாம் அந்த சமயத்தை சிறந்த சமயம் என்று கூறி அதிலே இணைகின்றார். அடிப்படையாக ஒருவருக்கு என்ன குறையினாலே அவருக்கு துன்பம் நிகழ்ந்து இருக்கிறதோ அந்த குறை இன்னொருவருக்கு நிகழ்ந்து அவருக்கு துன்பம் நிகழ்ந்திருக்கிறது என்கிற பொழுது தன்னையும் அறியாமல் அவர் மேல் அவருக்கு ஈர்ப்பு உண்டாகும். அது உலக இயல்பு தானே. ஒருவருக்கு ஒரு தன்மை இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதில் தப்பு இல்லை. தன்னுடைய தந்தையார் திடீரென்று இறந்து போனார். தந்தையார் இறந்து போன அந்த காலகட்டத்தில் தாம் இன்னும் தன்னுடைய அந்த பால பருவம் முழுமை எய்தாத ஒரு பருவம் அது. அந்த பருவத்திலே தந்தையார் இறந்து போனார். தந்தையார் இறந்த உடனேயே தாயாரும் இறந்து போனார். ஏனென்று சொன்னால் இனி வாழ்வதற்கு ஏதும் ஆதாரம் இல்லை என்று சொல்லி தந்தையாரை பின்பற்றி தாயாரும் அவரும் மனம் ஒத்து போய் உடன் போயினார். இருவரும் போயிட்டாங்க. இருவரும் போனார்கள். இந்த பல பருவத்திலே இந்த இரண்டும் மிகப்பெரிய ஒரு ஊறுகளாக, அதாவது குறைகளாக, பாதிப்புகளாக விளங்கி தொடர்ந்து தன்னுடைய தமக்கையையே ஆதாரமாக பற்றி கொண்டு இருக்கிற ஒருவர் அந்த தமக்கையினுடைய நிச்சயம் செய்திருந்த கணவரும் போர்க்களத்திலே இறந்து பட்டார் என்கிற செய்தி வருகிறது. இப்பொழுது தமக்கையும் உயிர் விட துணிகிறார். இப்போ என்ன ஆகிறது, அவருக்கு ஒவ்வொருவராக நிலையில்லாமல் சென்று கொண்டே இருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவருக்கு உலகமே நிலையில்லாத உலகம், துன்பமயமான உலகமுமாக தோன்றுகிறது. மிக்க துன்பங்கள் நிறைந்த உலகம் இந்த உலகம் என்று கருதி இந்த உலகத்திலே துன்பத்தை அனுபவிப்பதற்கு மட்டுமே வருகிறோம், ஆகையினாலே துன்பம் நிறைந்த உலகம் என்று கருதினார். அந்த கருதின சமயத்திலே தம்பிக்காக தம்பியர் உளராக வேண்டும், தாம் உளரானார். நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். நான் திருநாவுக்கரசு நாயனாரைத்தான் பேசுகிறேன். தந்தையார் சிவநெறி, தாயார் சிவநெறி, தமக்கையார் சிவநெறி. இந்த சிவநெறியிலே, சிவநெறி சூழலிலே வளர்ப்பு கொண்டிருந்த ஒருவருக்கு எது ரொம்ப பாதிப்பாக இருந்ததுன்னா நிலையாமை. அந்த நிலையாமை என்று சொல்லக்கூடிய ஒன்று அவரை பாதித்திருந்த சமயம், நிலையாமை பற்றி பேசுகிற ஒரு சமயம் அங்கே அவருக்கு குறுக்கே வந்தது. இப்போ அவருக்கு அது ஒன்று தான் ப்ராமினன்ஸு. கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகினார் நம்பர் அருளாமையினால் என்று தெய்வச்சேக்கிழார் சொல்லுவார். இந்த நிலையாமையைத்தான் கொல்லாமை என்று சொல்வார்கள். கொல்லாமை என்பது எல்லா உயிருக்கும் தீங்கு நினைக்காமல் இருத்தல், எந்த உயிருக்கும் துன்பம் இழைக்காமல் இருத்தல் என்று. ஆகையினாலே இந்த அடிப்படையில் பார்த்த உடனேயே அவர்
அப்படி ஒரு ஒரு நினைப்பே இருந்திருக்காது அந்த குடும்பத்தில் இருந்தவர். இவ்வளவு துன்பங்களும் உள்ளான திலகவதியாருக்கு இருந்த பக்குவம் மருள்நீக்கியாருக்கு இல்லை. திலகவதியாருக்கும் தான் இத்தனை துன்பங்களும். ஆனால் திலகவதியாருக்கு இருந்த பக்குவம் மருள்நீக்கியாருக்கு இல்லை. காரணம், அந்த நிலையாமை துன்பங்களை பார்த்து அவர் உடனே சமண சமயம் போயிட்டார், தழுவினார். இப்ப இந்த சூழ்நிலையில பார்க்கிற பொழுது சமயங்கள் எல்லாமே அந்தந்த சமயம் ஒரு கொள்கையை கொண்டிருப்பதினாலே அந்த கொள்கை எவரவருக்கு ஒத்து போகிறதோ அல்லது எந்த கொள்கை மிகச்சிறந்த கொள்கை என்று கருதுகிறார்களோ அவர்கள் அந்த கொள்கையினுடைய அடிப்படையிலே அந்த சமயம் சார்கிறார்கள். இத ஒரு 2 வரியில சொல்றார். 6 சமயம் முதலான சமயங்கள், 6 சமயம் முதலாம் சமயங்கள் ஊரதனவும் உணர்க, உணர்பவர் உணர்க. சாமி சொல்றாங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க. ஆறு சமயம் முதலாம் சமயங்கள், 6 வகை சமயங்கள் என்று சொல்லப்படுகிற சமயங்கள். அது புற சமயங்கள், புறச்சமயங்கள், அகப்புற சமயங்கள் என்றெல்லாம் ஏதோ பேர் இருக்கு. அது கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிரம்ப வேறுபாடுகளோடு விளங்குகிறது. அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் இந்த புறப்புற சமயங்கள், உலகாயுதர் முதலாக சொல்லப்படுகிற அந்த சமயங்களில் சமணர் பௌத்தர்லாம் வந்து விடுகிறார்கள். அவர்கள் அந்த ஒரு சமயங்களோ அல்லது அதற்கப்புறம் இருக்கக்கூடிய புறச்சமயங்களோ, இந்த சமயங்களை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஏன் அதில் போய் சிறப்பாக சொல்லி அதில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஊரதனவும் அதிலே உருப்பொருளாக ஒரு செய்தி இருக்கிறது என்று சொல்லி அதனை பற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதனை பற்றி கொண்டு அது ஒன்று தான் இருக்கு. அந்த ஒன்றை பற்றி கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். உணர்பவர் உணர்க, அந்த ஒன்றே மிக நன்று, அதுதான் மிகச் சிறப்பானது என்று கருதுகிறவர்கள் அந்த சமயத்தை சார்ந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படி சாரன்னு தோணுச்சுன்னா சார்ந்துக்கோ, இருந்துக்கிட்டோம், அதுலையாவது இருக்கட்டும், ஒரு கொள்கையிலையாவது. உணர்பவர் உணர்கன்னார், இருந்துட்டு போட்டோம். அவன் அது அவனுக்கு ஊர், அது ஊருன்னா உருபொருள்னு அர்த்தம். உருபொருள் அது என உணர்கின்ற காரணத்தினாலே உணர்பவர் உணர்க. அப்படி உணர்கின்றவர்கள் 6 சமயம் முதலாம் சமயங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமயத்திலேயும் ஒவ்வொரு கொள்கை, அது ஒன்றுக்காக அது தோன்றியது, அந்த கொள்கை மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று அந்த ஒரு கொள்கையை பார்த்தே அதில் சேர்ந்து கொள்ளுகிறவர்கள், அந்த சமயத்தை சேர்ந்து கொள்ளுகிறவர்கள். சேரன்னா சேர்ந்து கொண்டார், சேரன்னா சேர்ந்துக்கோ. இப்ப அப்பர் சுவாமி தான் திரும்ப எடுக்கணும். நம்பர் அருளாமையினால்னாரு. அப்போ அது ஒண்ணுதான் அவனுக்கு தெரிந்து அதிலே சேர்கிறான் என்று சொன்னால் அதுதான் அவனுடைய பக்குவத்திற்கு. உயிர்கள் தம்முடைய பக்குவத்திற்கு ஏற்றவாறு, அவரவருடைய பக்குவத்திற்கு ஏற்றவாறு உலகை காண்கின்றது. உலகை பார்க்கிறது அப்படிதான் பார்க்குது. எத்தனை விதமாக நாம் எதனை எடுத்து வைத்தாலும் உலகர் எவ்வாறு பார்க்கிறார்களோ அவ்வாறு தான் பார்க்கிறார்கள். நாம இப்போ உதாரணமாக ஒரு ஆசிரியர் ஒரு போர்டில் இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போடுறார். நிற்கிற கோடு ஒன்று, படுக்கிற கோடு ஒன்று போடுறார். போட்டுட்டு கூப்பிட்டு கேட்குறாரு, மாணவர்களை பார்த்து கேட்குறாரு. ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறார், டேய் இது என்னடாங்கிறார். அவன் சொன்னான், என்ன சார் ஏதோ கிறுக்கிருக்கீங்கன்னா. ஏதோ கிறுக்கிருக்கீங்க சார் அப்படின்னா. சரிடா போய் உட்காருடார். இன்னொருத்தரை கூப்பிட்டார், என்னடா அதுன்னு கேட்டேன். சார் டா அப்படின்னா. ஓ டாவா, சரி போய் நீ உட்காரு. இன்னொருத்தனை கூப்பிட்டாரு, என்னடா இதுன்னா. எல் சார் அப்படின்னா. எல் ஷேப்பர், எல்லுன்னா. ரைட்டு நீ போ.
இன்னொருத்தனை கூப்பிட்டா, டேய் இதை பார்த்தா அவனுக்கு என்னடா தெரியுது? சார் மாணவன் ஆசிரியரை வணங்குறான் சார் அப்படின்னா. தூக்கி வாரி போட்டுச்சு ஆசிரியருக்கு, தூக்கி வாரி போட்டுச்சு, திக் பக்குன்னுச்சு அவருக்கு. ஏன்னா அவர் அதை எதிர்பார்க்கல, ஏன்னா அவரே அந்த பக்குவத்தில் இல்லை. மாணவனுடைய பக்குவம் அவனுக்கு எப்படி தோணுது? ஆசிரியர் அவன் எப்படி பார்த்திருக்கிறான்? குருவா பார்த்திருக்கிறான், தெய்வமா பார்த்திருக்கிறான், எப்போ ஆசிரியரை வணங்கணும்னு நினைக்கிறான். அப்படி போட்டு இப்படி போட்ட உடனே ஆசிரியரை ஒரு மாணவன் வணங்குறான் சார்ன்னு சொன்ன உடனே அவருக்கு அது அப்ப மாணவர்கிட்ட கிறுக்கிருக்கீங்க சார்னு சொன்னான் ஒருத்தர். எதன காரணத்தின் அடிப்படையிலே என்று சொன்னார், அவரவர் பக்குவத்திற்கு தகுந்தாற் போலத்தான் உலகம் தென்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அவரவர் பக்குவத்திற்கு தகுந்தாற் போலத்தான் இறைவனும் தென்படுகிறான். ஆகையினாலே மற்றவர் இறைவனை பற்றி சொல்லுவதை நீ தாழ்வாக எண்ணாதே அப்படின்னார். சாமி சொல்ல வர்றது சைவனுக்கு புத்தி சொல்றார், நல்ல கவனமா கேட்கணும். சித்தாந்த சைவருக்கு என்ன அறிவுரை சொல்ல வேண்டும் என்று கருதுகிறார். ஆகையினாலே பக்குவத்திற்கு தகுந்தாற் போலத்தான் அந்த உலகை நோக்குகிறான், கடவுளை நோக்குகிறான். அறிவு பக்குவம் அவனுக்கு பிறவிகள் தோறும் வந்திருக்குது. அந்த பிறவியில அந்த சூழ்நிலையில அன்னைக்கு இருக்கிற அறிவு அப்பொழுது வந்தது அல்ல. அது அப்போதான் அவனுக்கு அந்த அறிவு வந்திருக்குன்னு நினைக்காத. ஒருத்தர் 7ஆம் வகுப்புல சேர்ந்த உடனே 7ஆம் வகுப்பு அறிவு அவனுக்கு வந்துருச்சு இல்லை. அந்த அறிவுக்கெல்லாம் முன்பாக பல பிறவிகளிலே வளர்ந்த அறிவினுடைய தேற்றமாகத்தான் அது வரும். எதன் மேலே அவன் சவாரி செய்கிறான்ங்கிறது முக்கியம். அறிவு என்பதற்கு ரொம்ப முக்கியமாக நாம் கருத வேண்டி இருக்கிறது. ஏன் சில குழந்தைகள் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ரைட்டாகவும் இருக்குது, சில குழந்தைங்க ஏன் டல்லா இருக்கு அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த அறிவு என்பது அந்த ஒரு பிறப்பில் வருவதல்ல. ஒருமையுள் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்துனார் வள்ளுவர். எனவே பிறவிகள் தோறும் பாடங்கள் நடத்தப்படுகின்றன, பிறவிகள் தோறும் உயிர்கள் அனுபவங்கள் பெறுகின்றன, பிறவிகள் தோறும் உயிர்களானது தம்முடைய அறிவின் பக்குவத்திலே மாறிக்கொண்டே வருகின்றன. எனவே எல்லா உயிர்களும் ஒரே பக்குவம் அல்ல, எல்லா உயிர்களும் ஒரே அறிவின் திறமல்ல, அதனால எல்லா உயிர்களும் ஒரே சமயத்தில் இருப்பன அல்ல அப்படின்னார். சமயங்கள் மாறுபடும். எல்லா உயிர்களையும் ஒரு சமயத்திற்குள்ளே அடைத்து விடலாம் என்று எண்ணுவது அறிவீனம், அறியாமை. அது சாத்தியம் அல்ல. எப்படி சொல்றார் பாருங்க. ஒரு சமயத்தான் சொல்லிட்டு இருக்கான், ஒரு கொடையின் கீழ் அத்தனை பேரையும் நாங்க மாத்துவோம்னு சொல்லி கொண்டு இருக்கிறான். அந்த உண்மையை உணராதவன், அந்த உண்மையை உணராதவன். இந்த பல சமயங்களும் இறைவனுடைய அனுமதி இல்லாமல் தோன்றி இருக்காது, வாய்ப்பு இல்லை. இல்லாட்டி திருஞான சம்பந்தர் பாடுவாரா, ஒவ்வொரு பதிகத்திலேயும் சமணர்களையும் சாக்கியர்களையும் தன்னுடைய 10வது பாடலிலே வன்மையாக கண்டித்து வருகின்றவர் இல்லையா ஞானசம்பந்தர். அவர்தான் ஒரு பதிகத்தில் சொல்லுகிறார், சமன் சாக்கியம் ஆக்கியோய் நீ என்று குறிப்பிடுகிறார். என்ன தெளிவு! எப்படி அவர் அனுமதி இல்லாமலோ அவருக்கு தெரியாமலோ எப்படி ஒன்று இங்கே நிகழ்ந்து விடும்? ஒருவர் வருகிறார், ஒரு உபதேசம் செய்கிறார், நூற்றுக்கணக்கான பேர் பின்பற்றுகிறார்கள், அதிலே அவர்கள் தோய்கிறார்கள். சரி, அந்த பக்குவம் இருக்கிறதெல்லாம் அதில் போட்டோம், அடிபடுறதெல்லாம் அடிபடட்டும், பக்குவம் பெறுவதெல்லாம் பக்குவம் பெறட்டும், அனுபவம் பெறுவதெல்லாம் அனுபவம் பெறட்டும். ஆகையினாலே சித்தாந்த சைவர் எந்த சமயத்தையும் இகழக்கூடாது என்று குறிப்பிடுகின்றார். எல்லா சமயமும் இறைவனுடைய பல்வேறு பக்குவப்பட்ட உயிர்களின் நிலைகளுக்கு தக்கவாறு ஆக்கப்பெற்ற சமயங்களே. எனவே அதை ரொம்ப ஆணித்தரமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இந்த தோத்திர பகுதியில் எடுத்து சுவாமி சொல்லுகிற பொழுது ரொம்ப அழகாக சொல்லுகிறார்.
ஆறு சமயம் முதலாம் சமயங்கள் ஊறு அது எனவும், ஊருனா ஒரு பொருள், அளவும் உணர்பவர் உணர்க. அந்த உணர்பவரை முன்னால போட்டு உணர்க. ஆறு முதலாம் சமயங்கள் எத்தனையோ இருக்கு. அந்த சமயங்களுக்குள்ளே நாம மறுப்பு ஏன் சொல்லுகிறோம்னா, அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கொள்கையை சிறப்பித்து, அந்த ஒரு கொள்கை சிறப்பித்து அந்த சமயம் தோன்றி இருக்கிற பொழுது அந்த கொள்கையை மறுப்பதற்கோ அல்லது அந்த கொள்கையை தாக்குதற்கோ அல்ல. அந்த சமயம் அதற்கு மேலே இருக்கக்கூடிய சமயத்திலே சொல்ல உண்மையை மறுப்பதினாலே அதனை நிறுவுவதற்கு, தவறு என்று நிறுவுவதற்காகத்தான் வாதம் அமைக்குமே தவிர, அது ஒப்புக்கொள்ளுகிற ஒரு சிறந்த ஒரு கொள்கை இருக்குமானால் அதனை என்றுமே சித்தாந்த சைவம் மறுத்ததில்லை. ஆகையினாலே எல்லா சமயங்களினுடைய உண்மைகளும் ஓரொரு உண்மைகளாக ஒவ்வொரு சமயம் இருக்கிற பொழுது சித்தாந்த சைவத்தில் மட்டும்தானே அத்தனை கொள்கைகளும் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார். ஆகையினாலே நீ ஏதாவது ஒரு சமயத்தை மறுத்து தாக்கி பேசினால் அந்த கொள்கை உன்னுடைய சமயத்திலும் இருப்பதினாலே நீ உன்னுடைய சமயத்தையே எதிர்த்ததாக அல்லவா அது ஆகி போகும் அந்த கொள்கையை என்று கேட்கிறார். ஆகையினால எப்படி லாஜிக்கா கொண்டு வர்றாருன்னு, நீ அந்த சமயத்தை முழுமையா வெறுத்து ஒதுக்கி அது ஆகாதுன்னு சொல்றதுன்னா அதுல சொல்லப்படுகிற சிறந்த கொள்கை உன்னுடைய கொள்கையா இருக்க. ஏனென்று சொன்னால் அது அடுத்த பாட்டில் இன்னும் நல்லா சொல்லுவார். அடுத்த பாட்டில் சித்தாந்த சைவ சமயம் பற்றி ரொம்பவும் சிறப்பாக சொல்லுவார். எனவே ஆறு சமயம் முதலாம் சமயங்கள் ஒரு பொருள் என உணர்பவர் உணர்க. அது அவர்கள் பின்பற்றுகிறார்கள், அது அவர்களுக்கு ப்ராமினெண்டா இருக்கு, அது அவர்களுக்கு தேவைப்பட்ட கருத்தாக இருக்கிறது, அது அதுக்கு அவங்களுக்கு அப்போதைக்கு முக்கியம், நிலையாமை முக்கியம்னு கருதினார், போயிட்டார். அந்த கொள்கை அது பேசுகிறதுன்னு போயிட்டார், அவ்வளவுதான். எந்த கொள்கை சிறப்பு என்று தோன்றுகிறதோ அந்த சமயத்தை போதிக்கிற அந்த மதத்திலே சார்ந்து நிற்கிறார்கள். சரி, அவ்வாறு சார்ந்து நிற்கின்றவர்கள் நிற்கட்டும், அவர்களை நாம் குறை சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த சமயம் எங்கே நம்முடைய கொள்கைகளை மறுத்து பேசுகிறதோ அந்த இடத்திலே அந்த உண்மையை உண்மை அல்ல என்று நிறுவுவதற்காக சமயவாதம் நிகழலாமே தவிர அது ஒப்புக்கொள்ளுகிற உண்மையான கருத்தை மறுப்பதற்கோ சமயத்தையே மறுப்பதற்கோ அல்ல என்றுதான் நாம் உணர வேண்டும். வேறது அற உணர்வார் மெய்குரு நந்தி. இந்த மாதிரி எல்லா சமய உண்மைகளையும் நாம் மறுக்காமல் அவை எல்லாமே நம்முடைய சைவ சமயத்தில் இருக்கிறது என்று உணர்ந்து சமயங்களினுடைய பேதங்களை எல்லாம் பாராமல் எல்லா சமயங்களுமே இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது என்று கருதுகிறவருக்கு குருநாதர் நம்முடைய நந்திநாதர் என்று குறிப்பிட்டார். அவர்களுக்குத்தான் குரு நந்தி. வேறு அது அற, வேற்றுமை அது நீங்கி போய் உணர்வார். எச்சமயமாக இருந்தாலும் அச்சமயத்திலே சொல்லப்படுகிற உண்மை, அந்த உண்மையை கருதி அதிலே இருக்கிறவர்கள் அச்சமயமும் சிவபெருமான் பக்குவம் இல்லாதவர்க்காக அதனை ஆக்கி தந்திருக்கிறார் என்பதை உணர்கின்றவர்கள் இருக்கிறார்களே, உணர்வாருக்கு வேறு அது அற உணர்வார்க்கு குரு நந்தி. அவருக்கு மெய்குரு நந்தி. வேறு அது அற உணர்வார்க்கு மெய்குரு நந்தி. ஆறது அமைபவர்க்கு அன்னிக்கும் தானே. அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சித்தாந்த சைவ நெறி இனிக்கும் என்று குறிப்பிட்டார். மற்ற சமயங்களினுடைய வேற்றுமைகளை பாராது அதில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் எல்லாம் என் சமயத்திலே இருக்கிறது என்று உணர்ந்து அங்கே அந்த சித்தாந்த சைவத்திலே குருநாதராக நந்தியம்பெருமானையை கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த சித்தாந்த சைவமானது தித்தித்து நிற்கும். ஆறது அமைபவர்க்கு அன்னிக்கும் தானே என்று அதனை குறிப்பிடுகின்ற இந்த அன்னிக்கும் தானேங்கிற வார்த்தைய மணிவாசகரும் பயன்படுகிற ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தானே என்று
அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று குறிப்பிடுகின்றார். இந்த அன்னித்தல் என்பது இனித்தல். அந்த இனிப்பு நம்ம சாதாரணமாக நாவினுடைய சுவை இனிப்போடு ஒப்பிடாமல் அது சிந்தை இனித்தலோடு அது ஒப்பிடணும். சிந்தை இனிக்கும். அது பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய சிந்தை இனிப்பு அது ஒரு தனி இனிப்பு. அது ஒரு அந்த மகிழ்வு இனிப்பாக அதை அந்த ஃபீல் பண்ணுறது இருக்கா, அதை குறிப்பிடுகிறார். ஆறது அமைபவர்க்கு அன்னிக்கும் தானே ஆறு சமயம் முதலாம் சமயங்கள் ஊறு அது எனவும் உணர்க உணர்பவர் வேறதர உணர்வார் மெய்குரு நந்தி ஆறு அது அமைபவர்க்கு அன்னிக்கும் தானே. அவ்வாறு அமைபவர்களை அமைபவர் என்று குறிப்பிட்டார். அமைபவர் என்றால் அந்த அருளாளர்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே சித்தாந்த சைவமானது இனித்து நிற்கிறது. இவர்களுக்கு இந்த இப்போ சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்தார். சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்தார் அப்பர் சுவாமி. இப்போ நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகிறார்னு அங்கே சொன்னார். இங்கே நம்பர் அருளியமையால் அப்படின்னார். சுவாமி அருள் செய்த காரணத்தினாலே அவர் திலகவதியாரை தேடி வந்தார். அந்த அருள் வந்ததுனால திலகவதியார் தேடி வந்தார். இப்போ சைவ நெறியை சார்ந்த காரணத்தினாலே அம்மையார் அவருக்கு திருநீர் அளிக்கின்றார். அவரை திருக்கோயிலுக்கு இட்டு செல்லுகின்றார். பெருமானிடம் அவரை ஒப்படைக்கின்றார். இப்போ அவர் முழுமையாக சைவ நெறி, இந்த சிவநெறி என்று சொல்லக்கூடிய சித்தாந்த சிவநெறியினுடைய உண்மை கொள்கையை உள்ளவாறு உணர்ந்தார். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், அவர் வயிற்று நோவினாலே வந்தார் என்று சொன்னாலும் அவர் அங்கே திலகவதியாரின் மூலமாகத்தான் தானே நேராக கோயிலுக்கு போயிருக்கலாம். தானே நேராக போய் சிவபெருமான்கிட்ட பண்டிகிட்டு பெருமாளை நான் செஞ்சதெல்லாம் தான் தப்பு, எனக்கு தேவரீர் அருள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருக்கலாம். இல்லை, அந்த ஒரு நிலையில் அவர் தன்னுடைய குருவை நாடுகிறார். இப்போதைக்கு அவர் குரு தமக்கையார் தான். அதனால் தமக்கையார்கிட்ட வந்தார். தமக்கையார் திருநீர் கொடுத்து இவராக எடுத்து பூசிக்கலாம். இல்லை, திருநீர் திலகவதியார் திருநீர் தாமளிப்ப பெருவாழ்வு வந்ததென உருவார அணிந்தாராம். அதை தேகம் முழுவதும் அதை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு போகிறார். கோயிலில் பாடுகிறார். பாடி முடித்தார். இப்போ நீங்கள் அவருக்கு சைவ சமயத்தினுடைய நெறியில் சிவமே முழுமுதற் பொருள், ஒப்புயர்வில்லாத பொருள், அது முழுமுதற் பொருள் என்றது எல்லாமே தெளிவாக போச்சு. சித்தாந்த நெறி ஏற்கனவே தெரிஞ்சது தான் அவருக்கு. அந்த நெறியிலே அவருக்கு முழுமையான அந்த ஈடுபாடும் பக்குவமும் சேர்ந்தது. இப்போ அவரை சமணர்கள் துன்புறுத்துகிறார்கள். நல்லா கவனமாக கேட்கணும். சமணர்கள் என்ன செய்கிறாங்க, அவருக்கு துன்பத்தை செய்ய வேண்டும் என்று அவருக்கு செய்கின்றார்கள். இப்போ சமண சமயத்திலே அவர்கள் இவருக்கு செய்கின்ற துன்பங்கள் எல்லாமே எந்த விதத்திலுமே அவரை பாதிக்கவில்லை. எந்த விதத்திலேயுமே அவரை பாதிக்கவில்லை. சமணம் மட்டுமில்லை, பௌத்தம் எந்த சமயமாக இருந்தாலும் அந்த சமயத்தின் சார்பிலே ஊறு செய்தால், சமயத்தின் பேரிலே ஊறு செய்தால் அப்பர் சுவாமிகளை ஏதும் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. இதே இன்னொரு இடத்துல எடுத்துக்கிறார். ஞானசம்பந்தர் மடத்தில் இருக்கிறார். சமணர்கள் வருகிறார்கள். மடத்துக்கு தீ மூட்ட நினைக்கிறார்கள். மடத்துக்கு தீ மூட்ட நினைக்கிற பொழுது அந்த சமண மந்திரத்தை ஏவுகிறார்கள். அதுதான் முதல்ல நடந்தது. மந்திரத்தை ஏவி பார்த்தார்கள். ஆனால் மந்திரத்தினாலே தீ மூளவில்லை. இப்போ மந்திரத்தை ஏவினால் தீ மூளும் என்பது முன்னே அறிவிக்கப்பட்டு பக்குவப்படாமல் இருந்திருந்தால் முதலாக அங்கே அவர்கள் முயற்சி செய்திருப்பார்கள் என்று சொல்வதற்கில்லை. என்னன்னு கேட்டால், சமண மந்திரம் செபித்தால் தீ மூளும்.
உண்மை. ஆனால் திருஞான சம்பந்தரிடம் மூளாது. இப்போ அவர்கள் ஏன் இங்கே மூலம் அங்கே மூளாது என்று கேட்டால், ஞானசம்பந்தர் பற்றி இருக்கிற நெறியிலே அவர்கள் சமயமே இருக்கிறது. சமண சமயத்தினுடைய கொள்கையே சைவ சமயத்தில் உண்டு. எந்தெந்த கொள்கைகளை எல்லாம் இவர்கள் வைத்திருக்கிறார்களோ அந்தந்த கொள்கைகளெல்லாம் அவரே வைத்திருக்கிற பொழுது சைவ சமயத்தை மற்ற சமயங்கள் ஊறு செய்ய முடியாது என்று சொல்வதற்கு காரணம், மற்ற சமயங்களுடைய கொள்கைகளை தம்முடைய கொள்கைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற சைவ சமயத்திற்கு எச்சமயத்தாலும் எக்காலத்தும் ஊறு நிகழ்வதற்கான வாய்ப்பே கிடையாது. அதனால தான் தொன்மை சமயம் என்று சைவ சமயத்தை சொல்லுவதற்கு காரணம், இச்சமயத்திலே உள்ள கொள்கை எச்சமயத்தவரும் இதற்கு ஊறு நினைத்தாலும் நிகழாததற்கு காரணம் அச்சமய கொள்கையே இச்சமயத்திலும் உண்டு என்பதினாலே. இப்போ நான் ஒருத்தன் மேலே மந்திரம் போடுகிறேன் என்று சொன்னால் அந்த மந்திரத்தினுடைய வலிமை அவருக்கு உண்டு என்று சொன்னால் அது செல்லாது, அது ஏற்காது. அந்த மந்திரம் அவரிடமும் இருப்பது போல எப்போ சமய கொள்கைகள் இது அடிப்படையில் அதை நாம் பார்க்க வேண்டும். ஏன் சமணர்கள் இட்ட மந்திரங்களோ அல்லது அவர்கள் செய்த அந்த சூழ்ச்சிகளோ பலிக்கவில்லை என்று கேட்கிற பொழுது அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சைவ சமயத்திலே சிவ சமயத்திலே சைவ நன்னறியில் பின்பற்றுகிறவர்கள், உண்மையாக அதனை பின்பற்றி இருக்கிறவர்களுக்கு மற்ற சமயத்தாரால் ஊறு விளைவதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம், எச்சமயத்தாராக இருந்தாலும் அச்சமயத்தார் நம்புகிற கொள்கை இச்சமயம் சைவத்திலே உண்டு. அதனால தான் இது சமயாதீதம் என்று சொல்லப்பெறுகிறது. அதை இங்கே அதனால தான் நந்தி என்கிறவர் எல்லா சமயங்களுக்கும் பொதுவாக விளங்குகிற குரு என்பதினாலே அவர் மெய்குரு நந்தி. அவர்தான் நமக்கும் நந்தியாக குருவாக விளங்குகிறார் என்று சொல்லிவிட்டு அந்த உண்மையை எடுத்து பேசுகிறார். ஆகையினாலே வேறு அது அற உணர்வார் மெய்குரு நந்தி. எனக்கு சிவபெருமான் தலைவன் என்று சொல்லுகிறவன் சமயங்களுக்கு இடையே வேற்றுமை பார்க்கக்கூடாது. எனக்கு சிவமே தலைவன், எனக்கு சிவமே கடவுள் என்கிறவன் சமயங்களுக்கிடையே வேற்றுமை பார்க்கக்கூடாது. அந்த சமயங்கள் அந்தந்த பக்குவக்காரர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமயங்கள், அவரவர்கள் அதை பற்றுகிறார்கள். அவர்கள் நம்முடைய கொள்கையை மறுக்கிற பொழுது அதனை மறுத்து நிறுவலாமே தவிர அதனை வெறுத்து ஒதுக்குதல் கூடாது. காரணம், அச்சமய கொள்கையும் நம்முடைய சமயத்திலே விளங்குகின்ற காரணத்தினாலே. இப்போ கொல்லாமை நம்மகிட்ட இல்லையா? ஆசையே துன்பத்திற்கு காரணம் நம்மகிட்ட இல்லையா? எது அவங்ககிட்ட இருக்கு சொல்லுகிற கொள்கை நம்மகிட்ட இல்லை. எல்லா கொள்கைகளும் உண்டு, ஆனால் அதற்கு மேலேயும் உண்டு. அதுதான் இருக்கிற பிரச்சனை. இப்போ ஒரு யானையை குருடர்கள் பார்த்தது போல குருடர்கள் பார்த்து பொய் சொல்லலை. அவன் தடவி பார்த்தா தூண் மாதிரி இருந்தது. அதுக்கு காரணம், தூண் மாதிரி இருந்ததுன்னு சொன்னதுக்கு காரணம் அவனிடம் இருந்த பொய்த்தன்மை இல்லை, அவனிடம் இருந்த குருட்டுத்தன்மை. ஆகையினாலே ஒருவன் தன்னுடைய சமயத்தை மிக உயர்வு என்று சொல்லிக் கொள்வதற்கு காரணம் அவனிடம் இருக்கக்கூடிய பொய்த்தன்மை இல்லை, அவனிடம் இருக்கக்கூடிய குருட்டுத்தன்மை ஆகிய அறியாமை. அதுதான் காரணம். ஆகையினாலே அதனை தான் உணர வேண்டும். எனவே முழு உணர்வு பெற்றவர்களாக, விழிகள் பெற்றவர்களாக இருக்கிறவர்கள் யானையை முழுமையாக பார்த்து அது தூணும் தான், அது முரமும் தான், அது குழாய் போன்ற அமைப்புடையது அப்படித்தான், அது பாறை போன்ற அமைப்புடையது அப்படியே தான், அது கொடி போன்று இருக்கும் என்று வாழை பிடித்து சொன்னாலும் அதுவும் தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இருக்க. ஆனால் இதெல்லாமே யானையின் உறுப்புகள். அதுபோல சிவத்தினுடைய உறுப்புகள் இத்தனையும் என்று சொல்லி சிவமே முழுமுதற் கடவுள் என்று சொல்லுகிற சித்தாந்த சைவம், அந்த சைவமானது தனக்குள் எல்லாவற்றையும் அடக்கி தான் எதிலும் அடங்காமல் இருக்கிற சைவம். அந்த சைவத்தினுடைய சார்ந்தவர்கள் அவர்களுக்கு குருவாக நந்தி விளங்குகிற காரணத்தினாலே நம்முடைய சமயத்தினுடைய பெருமைகளை உணர்ந்து மற்ற சமயங்களினுடைய பேதங்களை பாராமல் அதனை எதிர்த்தோ அல்லது தூஷித்தோ திரியாமல் நம்முடைய சமய உண்மைகளை உணர்ந்து அதனை பெருக்குதல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதைத்தான் சொல்லுகிறார். திரும்பவும் இதை நிறைவு செய்யும் முகமாக அந்த நிறைவு பாடலில் 46வது பாடலில் சொல்லுகிறார்.
ஒத்த சமயங்கள் ஓராறு வைத்திடும். இது கொள்கை அளவில் வேறுபட்டு இருக்கிற சமயங்களுக்குள்ளே இருக்கிற வேற்றுமைகளையே இப்படி பேசினார். புறச்சமயங்கள், அகப்புற சமயங்கள், புறப்புற சமயங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிரம்ப பேர் சித்தாந்த சைவர் அவர்கள் அகப்புற சமயமாக இருக்கக்கூடிய ஒழிவில் ஒடுக்க நூலை எடுத்து கோட் பண்ணுவாங்க. காணி கண்ணுடைய வள்ளலர். இத்தனைக்கும் அவர் அகப்புற சமயத்தார். ஆனாலும் அவருடைய பாடல்களை எடுத்து மேற்கோள் காட்டி அதனை சொல்லுவார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது அது இதில் இருக்க. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஒரு தெளிவான கருத்து இதில் சொல்லுகிற பொழுது இந்த இந்த அகன்று போய் ஒரு இடத்துல குறுகி வருவது போல் ஒத்த சமயங்கள் ஒரு 6 சமயங்கள் வந்தது. இந்த புறச்சமயங்களோடு போடுற சண்டை ஒரு பக்கம் இருந்தால் அகச்சமயங்களோடையே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுகிறார். இப்போ அகச்சமயங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு 6 சமயங்கள் அகச்சமயங்கள் என்று சொல்லப்பெறுகின்றன. அதை பற்றி சொல்லுகிற பொழுது பல்வேறு நிலைகளில் பல்வேறு பெயர்களாக அவற்றை பற்றி சொல்லுகிற தன்மையும் பார்க்கிறோம். இப்போ நாம் எல்லாவற்றையும் பார்த்து அடியேன் இப்பொழுது எது எல்லாராலும் சொல்லப்படுகிற சமயங்கள் அகச்சமயங்கள் 6 எது எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்படுகிற சமயங்கள், சைவ சித்தாந்திகள் எந்த 6 சமயங்களை நம்முடைய அகச்சமயங்களாக சொல்லுகின்றார்கள் என்று பார்க்கிற பொழுது என்ன ஒரு செய்தி என்று கேட்கிற பொழுது நாம் சொல்லுகிறோம், இந்த அகப்புற சமயங்கள், புறச்சமயங்கள், புறப்புற சமயங்கள் இவையெல்லாம் தாண்டி போய் அகச்சமயங்கள் மேலும் நாம் கொள்ள வேண்டிய அந்த ஈடுபாட்டை விளக்குகிறார். ஒத்த சமயங்கள் ஓராறு வைத்திடும் அத்தன் ஒருவனாம் என்பது அறிந்திலரு. அத்தன் ஒருவனாம் என்பது அறிந்திடும் முத்தி விளைக்கும் முதல்வனும் ஆமே. ஒரு 6 சமயம் அகச்சமயமாக இருக்குங்க. புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம் 6 இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அகச்சமயம்னு ஒரு 6 இருக்குது. இந்த அகச்சமயம் ஒரு 6 இருக்க. அந்த சமயங்களை என்ன சொல்லுகிறார்? ஒத்த சமயங்கள்ங்கிறார். ஒத்த சமயங்கள் ஓராறு வைத்திடும். அது என்னென்னு கேட்டால் பாடானவாத சைவம் முதல்ல, 2வது பேதவாத சைவம், 3வது சிவ சமவாத சைவம், 4வது சிவ சங்கிராந்தவாத சைவம், 5வது ஈஸ்வர அபிகாரவாத சைவம், 6வது சைவம். அதை சில சமயம் சுத்த சைவம் என்று சொல்லுவதும் உண்டு. இப்போ நாம் இந்த 6 சமயங்களை சொல்லுகிற பொழுது இவையெல்லாம் ஒத்த சமயங்கள் என்று சொல்லலாம்னார். ஏன்னா இந்த 6 பேர்த்துக்கும் கடவுள் ஒருத்தர் தான், சிவபெருமான் தான். இந்த 6 பேரும் ரொம்ப உறுதியாக சொல்கிறது சிவபெருமான் ஒருவனே பதி, அவன் ஒருவனே முதன்மையானவன், அவனே கடவுள், வேறு யாரும் கடவுள் கிடையாது என்று முழுமையாக ஒப்புக்கொள்ளக்கூடிய சமயங்கள். வேதங்களை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள், ஆகமங்களை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள், வேத ஆகமங்களுடைய உண்மைகளை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள், சிவமே முழுமுதற் பொருள் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள், பதி பசு பாசம் என்கிற 3ம் உண்டு என்று ஒப்புக்கொள்ளுகிறவர்கள். அப்புறம் எங்கெங்க வேறுபாடு வருது அப்படின்னு கேட்டால் இந்த 6 சமயங்களும் தத்தமக்குள்ளே சிறு சிறு வேறுபாடுகள் கொண்டதாக விளங்குகிறது. ஒத்த சமயங்கள் ஓராறு வைத்திடும் அத்தன் ஒருவனாம். அந்த 6 சமயங்களுக்கு அத்தன் அப்பா ஒருத்தர் தான், சிவபெருமான் ஒரு அத்தன்னா அப்பன், அப்பன் ஒருவனா என்பது அறிந்திலர். அதை 6 பேரும் என்ன தெரிஞ்சு கொள்ளணும்னா அப்பா ஒருத்தர்னு எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்குன்னு அதை தெரிந்து கொள்ளணும். அதை விட்டுட்டு 6 பேரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டால் ஒரு தந்தைக்கு பிறந்த 6 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரில
அப்படின்னு கேட்குறார். ஒரே தந்தை 6 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, உண்மைதான். ஆனால் தந்தை மாறிடுவாரா என்ன? அதே தந்தை தானே. அதே தந்தை அவர் தான் 6 பேரையும் கொடுத்தார். அதைத்தான் சொல்லுகிறார். அத்தன் ஒருவனாம் ஓராறு வைத்திடும், ஓராறு வைத்திடும். அதனால அத்தன் ஒருவனாம் என்பது அறிந்திடேன். சாமி சொல்லுகிறாரு 6 சமயத்தில் என்ன வேறுபாடு இருக்கு? என்ன வேறுபாடு நீ சொல்ல போற? முத்தியில் இருக்கிற வேறுபாட்டை தான் நீ சொல்ற. அதை குறித்து வச்சிருக்கிறேன் நான். என்னன்னு கேட்டா, இந்த முதல்ல சொல்லக்கூடிய பாடானவாத சைவத்தில் சொல்லுகிற பொழுது வீட்டு நிலையிலும் முத்தி நிலையிலும் ஆணவம் உயிரிடத்தில் நீங்குவதில்லை. அதனால் ஆணவம் முத்தியிலிருந்து நீங்காததுனால அது முத்தியிலே கல் போன்று இன்பத் துன்பமின்றி கிடக்கும் அப்படின்னு பாடானவாத சைவம் சொல்லுகிறது. இப்போ நம்ம சித்தாந்த சைவம் இந்த 6 இல்லை, நல்லா கவனமாக கேட்கணும். இந்த 6 கிடையாது. இந்த 6க்கும் அப்பாற்பட்டு விளங்குவது சித்தாந்த சைவம். அந்த சித்தாந்த சைவத்தை தான் சொல்கிறேன். நமக்கு சமயமே கிடையாதுன்ட்டார். ஏன் நமக்கு சமயம் கிடையாதுன்னா, சிவனுக்கு சமயம் கிடையாது, அதனால நமக்கும் சமயம் கிடையாது. சிவனுக்கு எச்சமயமும் கிடையாது, எச்சமயத்தாரும் கிடையாது. அப்படி சொன்னால் அவனை பொதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அவன் இந்த சமயத்திற்கு மட்டுமே உரியவன், இந்த உயிர்களுக்கு மட்டுமே உரியவன் என்று அவனை இப்படி ஒரு கடவுளை எந்த சமயம் சொல்லி இருக்கிறது? ஒரு கடவுள் எல்லா உயிர்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும் கடவுள் என்று சொல்லுகிறவன் தான் சித்தாந்த சைவன். அவன் எங்கள் சமயத்திற்கு மட்டுமே கடவுளாக இருக்கிறவன் சிவன். எங்கள் சமயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே அவன் கடவுள் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல, எல்லா உயிர்களுக்கும் சிவன் கடவுள். அது அந்த உயர்ந்த அந்த நிலை. சிவனுக்கு சமயமும் கிடையாது, சிவனையே முழுமுதற் பொருள் என்று சார்ந்திருக்கிறவர்களுக்கும் சமயம் கிடையாது. அதனால தான் சமயாதீதம்னாரு தாய்மானவர். இதை உணர்ந்து தான் சொன்னார், நமது சமயமே இல்லை, அது சமயாதீதம். ஏன்னா எல்லார் கொள்கையும் நம்மகிட்ட இருக்குது. எந்த சமயத்தையும் எதை மறுக்கிறது, எதை வேண்டான்றது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நம்ம கொள்கை தான் அது எல்லாமே. நமக்கு சிவன் தான் முதற் பொருள். அவர் எல்லாருக்கும் கடவுள், எனக்கும் கடவுள். அதனால் நீ இல்லைன்னு சொன்னதுனால ஆயிட போகிறதில்ல. அத்தன் அவன் எல்லாருக்கும். நீ இல்லைன்னு சொன்னதுனால இல்லாமல் போக போகிறதில்ல. ஆகையினாலே அத்தன் ஒருவனாம் என்பது அறிந்திடும். அவன் ஒருவன் தான். கடைசியில் நல்லா தெரிந்து கொள்ளு. எத்தனையோ கடவுளை நீ வழிபடலாம், எத்தனையோ கடவுளுக்கு பின்னால் போகலாம், எத்தனையோ கடவுள் எத்தனையோ உயிர்களுக்கு அவர்களுக்கு மட்டுமே தலைவனாக இருக்கலாம். அவர்களுக்கு அந்த சமயத்தை சார்ந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே அவர் கடவுளாக இருக்கலாம். சிவன் எல்லாருக்கும் கடவுள். எல்லா சமயம், எல்லா மதம், எல்லா உயிர்கள் எல்லாருக்கும் கடவுளாக இருக்கிற காரணத்தினாலே அவன் ஒருவனால் மட்டும்தான் முத்தி தர முடியும். மற்றவர்களால் முத்தியை தர முடியாது. அவர்கள் தருவது முத்தி அல்ல. அப்படியே அவர்கள் தருவதாக இருந்தாலும் அது முத்தி அல்ல. முத்தி என்று சொல்லக்கூடிய முழுமையாக ஒன்று எது என்று கேட்டால், தன்னோடு சேர்த்து தன்னை போரே ஆக்கி கொள்வது தான் முத்தி. அதை செய்ய வல்லவன் சிவபெருமான் ஒருவன் தான், வேறு எவரும் செய்ய இயலாது. முத்தி விளைக்கும் முதல்வனும் மாமி. என்ன அழுத்தம், என்ன திருத்தம், எத்தனை ஒரு சிறப்பு! இந்த சைவ சமயத்தினுடைய சிறப்பு என்ன! இந்த சைவ சமயத்தை சார்ந்தவர் எவ்வளவு இரும்பூது எழுதியிருக்க வேண்டும். நாம் சிவனை முழுமுதற் பொருளாக கொள்ளுகிற பொழுது எல்லா உயிருக்கும் அன்பு செலுத்துகிறோம் இல்லையா? அதனால தான் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாய் ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்று சொல்லுகிற அந்த நிலையிலே சிவமானது அன்பு மயமாக விளங்குகின்ற அந்த தன்மையிலே அது எல்லாவற்றிற்கும் மேலாக விளங்குகிற பெரும்பொருள், முழு பொருள். பொதுன்னு எந்த கடவுளுக்குங்க பேர்? எந்த சமயத்திலேயாவது எடுங்க, அந்த கடவுள் அந்த சமயத்திற்கு உரிய கடவுள் தான். பொதுன்னு பேர் கிடையாது. நம்ம சமயம், நம்ம இந்த இந்து சமயம் என்று சொல்லிக்கொள்ளுகிற வைணவமாக இருக்கட்டும், அல்லது அது மற்ற பிரிவுகளாக சாக்தமாக இருக்கட்டும், எதுவாகத்தான் இருக்கட்டும், எதுவும் கடவுளுக்கு பொதுன்னு பேர் சொல்கிறதில்ல. சைவம் ஒன்று தானே அப்படி பொதுன்னு சொல்லுது, அது பொது நிலை என்று சொல்லுகிறது. எனவே அந்த நிலையிலே, அந்த உயர்விலே பார்க்கிற பொழுது ஒத்த சமயங்கள் ஓரார், இந்த 6 சமயத்திற்குள்ள நீ எதில் வேணா நில்லு,
நீ எதில் வேணால் நின்றுக்கோ. அது சிவனையும் முழுமுதற் பொருள்னு சொல்லுது, அது ஒன்று போதுன்ட்டார். அது முத்தியில் அப்படியாவது இப்படியாவதுன்னு நீ வந்து பார்த்துக்க. அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாது. அது அப்படி புத்தியில் அப்படித்தான் நிலைமை, இப்படித்தான் நிலைமை, ஆணவன் கல்லுமாறு, இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் நீ வந்து பார்த்துக்க. ஆனால் 6லேயும் சிவன்தான் முழுமுதற் பொருள்னு இருக்குது, நீ பற்றிக்கொள், தேறிடுவேன், அதில் தேறிடுவேன். அதனால் அகச்சமயத்துக்கு கீழே இருக்கிற சமயத்தை பற்றினா லேட் ஆகும். அகச்சமயத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சமயத்தை பற்றினால் நீ சிறப்பாக கொஞ்ச காலத்தில் டெஃபினட்டாக நிச்சயமாக நீ சமயாதீதமாக இருக்கக்கூடிய சித்தாந்த சைவத்திற்கு வந்து விடுவாய். எனவே 6 அகச்சமயங்களில் இருக்கிறவர்களும் 6 சமயங்களையும் கடந்த சித்தாந்த சைவமே மேன்மையாக இருப்பதனாலே அதிலே வந்து சிவானந்தத்தை பெற்று துய்ப்பார்கள். இதுதான் சித்தாந்த சைவத்தினுடைய அடிப்படை உண்மை என்று இந்த சைவத்தினுடைய பெருமையை, நம்முடைய சித்தாந்த சைவத்தினுடைய பெருமையை, அதனுடைய உச்சத்தை, அதனுடைய சிறப்பை எடுத்து சொல்லுகிறார். ஒத்த சமயங்கள் ஓராறு வைத்திடும். அப்போ ஒத்துப்போகாத சமயங்கள் ஒரு 18 வச்சிருக்கு இல்லையா, இது ஒரு 6 வச்சிருக்கு ஒத்த சமயங்கள். ஒத்துப்போகாதது இருக்குது, ஒத்துப்போகாத சமயங்கள். அதனால தான் சொன்னார், முன்னே கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், ஒன்றதே பேரூர், ஒன்றதே பேரூர் வழி 6 அதற்குள்ள, திருமூலரே சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த 6 அதற்குள்ளங்கிறது இந்த 6 அகச்சமயத்தை தான் குறிப்பிடுகிறார். பாடானவாத சைவம், வேதவாத சைவம், சிவ சமவாத சைவம், சிவ சங்கராந்தவாத சைவம், சிவாத்வித சைவம், ஈஸ்வர அவிகாரவாத சைவம் என்று சொல்லக்கூடிய 6 சைவங்களும் 6 சமயங்களும் சிவனையே முழுமுதற் பொருள் என்பதிலே எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. இன்னொன்று, முக்தி தர வல்லவர் அவர் ஒருத்தர் தான் என்பதிலையும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. அவர் ஒருவரே எல்லாவற்றையும் தரக்கூடியவர். அதனாலே இதில் எதில் நீ போனாலும், எந்த சமயத்தை நீ பாடானவாத சைவத்தில் இருந்தாலும் சரி, அல்லது வேறு அவிகாரவாத சைவத்தில் இருந்தாலும், சிவ சமவாத சைவத்தில் இருந்தாலும், என்ன சிவ சமவாத சைவத்தில் என்ன சொல்கிறாங்க, முத்தியில் சிவனுடைய வடிவத்தையும் சிவனுடைய அந்த தொழிலையும் பெற்றுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தொழிலெலாம் பெறாதுன்னு சித்தாந்த சைவத்தில் சொல்லுது. சிவ வடிவத்தை பெறுங்கிறது அதெல்லாம் இல்லை, என் குணத்தை பெற்று பேரானந்தத்தை துய்த்து கொண்டிருக்கும். இதெல்லாம் ரிஃபைன் பண்ணி சித்தாந்த சைவத்தினுடைய கொள்கைகள், சைவ சித்தாந்த கொள்கைகள் வழங்குகின்றன. ஆகையினாலே அடிப்படையாக இந்த செய்திகளை பார்க்கிற பொழுது அப்படி சொல்லுகிறார். சங்கராந்தவாத சைவம் என்ன சொல்லுகிறது, சிவத்தோடு ஒன்றா கலந்துரும் அப்படின்னு சொல்லு. இல்லைப்பா, சித்தாந்த சைவம் அது கலக்கவே கலக்காது. என்றைக்கும் உயிருங்கிற ஒரு பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும், அப்போ தான் அது வாங்கிக்கிட்டே இருக்கும் இன்பத்தை. அது இருக்கும், ரெண்டும் உடனாக இருக்கும், இன்பத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும், அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வேறுபாடு, ஒன்றுக்கொன்று இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்போ இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், இந்த 6 சமயமும் சிவம் தான் முழுமுதற் பொருள் என்பதை ஒப்புக்கொள்வதோடு, அது ரொம்ப முக்கியமாக அது ஒன்று, முழுமுதற் ஒப்புக்கொள்வதோடு முத்தியிலும் ஆணவம் உண்டு அப்படிங்கிறதையும் ஒத்துக்கொள்ளுகிறது. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை. என்னன்னு கேட்டால், முத்தி காலத்திலேயே ஆணவம் எங்கும் போகாது, இருக்கும், ஆனால் வலி குன்றி போய் நிற்கும். அது ஒன்று தான் சித்தாந்த சைவத்தில் சொல்லுகிறது. முத்தியில் இருக்குங்கிறது உண்மைதான். முத்தியில் 3 முதலும் ஒழியக்கேள்னு மனவாசகம் கடந்தார் சொன்னார். அது இருக்கும், ஆனால் வலி குன்றி போய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே எது 6 சமயத்தில் ஏதாவது ஒன்றில் நின்று நீ கிளம்பி வா, எப்படி சித்தாந்த சைவத்துக்கு வந்துடுவேன். வேறு இடத்துல இருந்தால் தான் வர்றது கஷ்டம். இந்த 6 ஒத்த சமயங்கள், இதுக்குள்ளே நாம் பிணக்கு இருக்கக்கூடாது, இந்த 6 சமயங்களும் ஒன்றுக்கொன்று பிணக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி, சித்தாந்த சைவமே முழுமுதற் பொருளாய் உண்மையாக பெறுகின்ற சைவ நெறியாக, சிவநெறியாக சொல்லப்படுகிற சைவம். சைவம் என்றால் சித்தாந்த சைவம். அது சமயாதீதம், அது சமயம் அல்ல. சித்தாந்த சமயம் சமயாதீதம் என்கிற கருத்துக்களை எல்லாம் சொன்னார் என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த 3 பாடல்களையும் நாம் சிந்தித்து நிறைவு செய்தோம். அன்பர்களுக்கு ஒரு செய்தி, திருமந்திரம் இனிமேல் ஆன்லைனில் கிடையாது, அவ்வளோதான். ஏன்னு கேட்டால், இதைத்தோட தோத்திர பகுதியோடு திருமந்திரம் நிறைவு பெற்றுடுச்சான்னு கேட்காதீங்க. இன்னும் ஒரே ஒன்று இருக்குது, சர்வ வியாபகம் அப்படிங்கிற போது. ஆனால் அதில் ஒரு 22 பாட்டு இருக்குது. அதுக்கு வகுப்புகள் ஒரு 10-12 வகுப்பு தேவைப்படுகிறது.
ஆனாலும் கமலவிநாயகர் சத்சங்கம் என்ன கருதுகிறது என்று சொன்னால், அதாவது தொடங்குகிற பொழுது திருமந்திரம் மண்டபத்திலே தொடங்கணும், அது வகுப்புகளாக அங்கே நடைபெற்றது. நேரில் வந்து பலரும் பங்கு பெற்று 2007 அது தொடங்கணும். 2007 தொடங்கி அது போச்சு. ஆகையினாலே இந்த திருமந்திரத்தை நிறைவு செய்கிற பொழுது 2023 அதே போல் நேர் வகுப்புகளாகவே அதனை செய்ய வேண்டும் என்று. ஆனால் இப்போ இந்த ஆன்லைனு நான் ஸ்டுடியோவிலேருந்து செய்கிற ஆன்லைன் தான் இருக்காதே தவிர, மண்டபத்தில் நடக்கிற பொழுது ஆன்லைன் வகுப்பு வரும். அது கவலைப்பட வேண்டாம். தோத்திரம் கேட்க முடியாதோன்னு நினைக்க வேண்டாம். தோத்திரம்ங்கிறன இந்த சர்வ வியாபகம் கேட்க முடியாதோ இல்லை, சர்வ வியாபகம் எல்லாருக்கும் வரும். எல்லாரும் சர்வ வியாபகத்தை ஆன்லைனில் கேட்பீர்கள். அதற்கான லிங்க்கு தரப்படும் வழக்கம் போல். ஆனால் சர்வ வியாபகம் எப்படி நடக்கும்னா, மண்டபத்தில் நடக்கும், அங்கேருந்து ஆன்லைனில் கிடக்கும், அங்கேருந்து நடக்கும். அது சர்வ வியாபகம் மட்டும் நிறைவு. அதுவும் இல்லாமல் கமலவிநாயகர் சத்சங்கமானது அணைந்தோர் தன்மையையும் தோத்திர பகுதியையும் ரீகேப்பாக தொகுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. அந்த இரண்டிற்குமான 2 தனி வகுப்புகள் இருக்குது. சிறப்பாக இந்த வகுப்புகள் எல்லாம் மண்டபத்திலேயே நிகழ இருக்கின்றன. வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நேரே வந்தாலும் வந்து விடலாம், அதனை நீங்கள் அனுபவித்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதனை நாம் நாடுடைய சிவனே போற்றி, சிவனே முழுமுதற் பொருள்னு சொன்னதுக்காக கிடைச்ச பரிசு. அதனால் இன்றைக்கு இந்த தோத்திர பகுதி நிறைவு பெறுகிறது அல்லவா, அந்த நிறைவு பெறுகிற அந்த தன்மையில் இந்த மரியாதையை கமலவிநாயகர் சத்சங்கம் ஸ்டுடியோவுக்கே வந்து இந்த மரியாதையை செய்கிறார்கள். இருந்தாலும் தொடர்கிறது. நம்முடைய திருமந்திரத்திலே சர்வ வியாபகமானது தொடர்ந்து வகுப்புகள் இருக்குது. அது கமலவிநாயகர் சத்சங்க வெங்கடேஸ்வரா மகாமண்டபத்தில் நடக்கும். அது ஆன்லைன்லேயும் வரும். அதுபோலவே தொகுப்பு நிகழ்ச்சிகளும் வரும். எல்லோரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய கமலவிநாயகர் சத்சங்கத்தின் சார்பாக திருத்தணியாருக்கு விழா நடக்கிறது. வருகிற 25, 26, 2 தேதிகளில் கமலவிநாயகர் சத்சங்கத்தில் மிகச்சிறப்பாக நிகழ்கிறது. 25ஆம் தேதி அன்னைக்கு மாலையில் அவருடைய சிறப்பு இசை அரங்கம் இருக்கிறது. பிறகு ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அன்பிற்குரிய ஓதுவாமூர்த்தி சர்க்குருநாத் தேசிகர் பாட மற்ற நிகழ்வுகள் எல்லாம் அங்கே பாராட்டு விழா காலை தொடங்கி 9:30 தொடங்கி நிகழ்கிறது. அவசியம் நீங்கள் வந்து நேரில் வந்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா, திருமுறைக்கே நடக்கிற பாராட்டு விழா, அந்த திருமுறைக்கே நடக்கிற பாராட்டு விழாவிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்படைய வேண்டும், அதை சிறப்பிக்க வேண்டும், நாமும் சிறப்பு பெற வேண்டும் என்று உங்களை நான் மனமாற கேட்டுக்கொள்கின்றேன். திருத்தணியாருக்கு செய்ய வேண்டிய பெருமை நம்முடைய திருமுறைக்கு செய்கிற பெருமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுவாமி அன்றைக்கி வந்து முந்தின நாள் அவங்க சிறப்பான கச்சேரி செய்கிறார்கள். நீங்களும் வந்திருந்து அந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கின்றோம். நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஓ நம சிவாய. ஓ நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, நம்முடைய ஞானத்திரள் பத்திரிக்கை நான் தினம் சொல்லிக் கொண்டிருப்பது தான். இன்றைக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் சந்தாதாரராக சேரணும், மற்றவர்களையும் இதில் சேர்த்து விடணும். ஞானத்திரள் பத்திரிக்கையில் சந்தாதாரராக மற்றவர்களை அறிமுகப்படுத்துங்க. 250 ரூபா தான். ஒரு தடவை சேர்த்து விட்டிங்கன்னா அப்புறம் ரெனியூ பண்ணிப்பாங்க. சந்தாதாரர்களை கொண்டு தான் இந்த பத்திரிக்கை நடக்கிறது என்று உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்க. இதில் வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால் முடிந்தால் அதுக்கு ஸ்பான்சர் செய்யலாம் என்று சொல்லி இந்த இந்த தடவை இஷ்யூவில் ஐயா திருத்தணி சாமிநாதன் ஐயாவுடைய சிறப்பு மலராக வந்திருக்குது. இந்த தடவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் அதெல்லாம் பார்த்து மகிழலாம். பாருங்க, திருத்தணி சாமிநாதனுடைய பேட்டி பெற்றிருக்கோம். அன்றைக்கி ஒரு சிறப்பு பேட்டி இருக்குது. அடியேன் வந்து
திருத்தணியாரை பேட்டி காணுகின்றேன் 26ஆம் தேதி. அதுவும் ஒரு சிறப்பாக இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் அத்தனை பேரும் அந்த விழாவிற்கு வரணும். இந்த ஞானத்திரள் பத்திரிகைக்கு உங்கள் நல்ல ஆதரவு தரணும். அதோட அடியேன் ராசாங்க சமய இது 3வது வெளியீடு வந்திருக்கிறது. அறுமுக சிவன் இப்பொழுது மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. இதெல்லாம் வரலாற்று நூல்கள், இதெல்லாம் வீட்டில் இருக்கணும். இதை படித்தா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அமங்கலமெல்லாம் போய் மங்கலம் பெருகும். அருளாளர்களுடைய வரலாறு படித்தா அவ்வளோ சிறப்பு. ஆகையினாலே இதனை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் நேரே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. நாளைய தினம் பெரிய புராணம் ஆங்கில வகுப்பு மாலை 6:30 மணிக்கு கத்தார் சரவணன் அவர்கள் அவங்களுடைய ஃபேமிலி ஸ்பான்சர். நாளை மாலை 6:30 மணிக்கு பெரிய புராணம் திருநீலகண்டர் அது அரணருள்ள பேசுகிற அது நீங்கள் அவசியமாக அதிலேயும் அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ள வேண்டும். இது நாளைக்கு மாலை திருநீலகண்டத்து நாயனார் கோயவனார் அவருடைய வரலாறு போன வாரம் ஆரம்பித்த ஆங்கிலத்திலே அது தொடரும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.